போதைப்பொருள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணி எம்எல்ஏ டாக்டர் கனிமொழி சந்தோஷ் தொடங்கி வைத்தார். கோவையில் உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு மற்றும் யுனைடெட் காலேஜ் ஆஃப் பார்மசி சார்பில் நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை கவுண்டம்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் தொடங்கி வைத்தார். போதைப் பொருட்களினால் நீடிக்கும் சிக்கல்கள், புதிய சவால்கள், ஆக்கப்பூர்வமான யோசனைகள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்க உறுதிமொழியேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் கனிமொழி சந்தோஷ், இளைஞர்களை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது குடும்பம், கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் பெரியநாயக்கன்பாளையம் டிஎஸ்பி பொன்னுசாமி, யுனைடெட் கல்லூரி மேலாளர் சிவகுமார், யுனைடெட் பார்மசி கல்லூரி முதல்வர் அழகர் ராஜா, பேராசிரியர் விஜயானந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இன்று இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங் அப்படிங்கிற இந்த டே ரிகார்டிங் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலுடன் இன்றைக்கி ஒரு யுனைடெட் காலேஜ் ஆஃப் பார்மசியோட நம்ம கவர்மெண்ட் இணைஞ்சு இன்றைக்கி ஒரு ரேலி நம்ம பண்ணோம். ஏன்னா இப்போ க்ரைமுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது இந்த ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த க்ரைம்ஸ்லாம் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஒன் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் நம்ம இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா சொசைட்டியோட உயர்வு அப்படிங்கிறது எவ்ரி சிட்டிசன் ஷுட் ஹேவ் தட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ் ரேலி தான் இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணி இப்போ மார்னிங் நம்ம முடித்தோங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும், மாணவர்கள் தான் நம்மளோட ஃப்யூச்சர் என்டியூவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் 6ல் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இதனால் அவங்களோட ஃப்யூச்சர் மட்டும் பாதிக்கப்படலை, முழுக்க அவங்களோட மெயின் பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷனே கம்ப்ளீட்டாக வேரோடு அழிக்கப்படுது. ஸோ இதிலேருந்து வெளில வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் வித் டைனமிக் லீடர் சிஎம் சார் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி மெயினாக யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு லெசனாக இல்லை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட ஃப்யூச்சர் ஃபேமிலி ஆகட்டும், உங்களோட ஜென்ரேஷனை ஸ்பாட்லெஸ் ஜென்ரேஷனாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பார்க்குறதும் சரி, அது ஒவ்வொருத்தரும் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையும் பகிர்ந்து நம்ம மேல் நோக்கி போவோம்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.